वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा फक़द क़ाल அளித்தோம் என்று சொல்கின்றான். இந்த வசனம் இறங்கிய சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தடுக்கப்பட்டு திரும்ப வருகின்ற அந்த வேளையில் உங்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை நாம் அளித்தோம் என்று சொல்கின்றான். இந்த வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது கிடைக்கின்றது என்றால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்களுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவில் இருந்து தான் ரமலான் மாதத்தில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த குர்ஆனை வைத்துதான். அப்போ குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் ரமலானில் இறங்கிய குர்ஆன் தான் அவர்களை எதிர்ப்பதற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் வாழ முடியாத அளவிற்கு சோதனைக்குள்ளாக்கப்படுறாங்க. அப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மதீனாவை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். முஸ்லிம்கள் யாரும் மக்காவில் இல்லை. ஒரு சிலர் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அது குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து விளங்குகின்றது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்கா அவர்களை துரத்தியதோ அந்த மக்காவை நோக்கி படையெடுத்து போறாங்க. படையெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். செல்வதற்கு முன்னால் உள்ள நுழைவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மக்கா வெற்றியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு நேரம் கிடையாது. அதில் சில நுணுக்கமான விஷயங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். எப்போது பத்ர் போர்க்களம் ஏற்பட்டதோ அப்போதே பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் வீழ்ந்து விட்டார்கள். இப்போது மக்காவில் எஞ்சி இருக்கிறது, மிச்சமாக இருக்கிறது யார் என்றால் அபு சுஃபியான் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஆயுள நீடிச்சு வச்சதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு இஸ்லாத்தையும் பாக்கியமாக்கி கொடுத்துட்டான். இவர் தான் மக்காவிலிருந்து புறப்பட்டு வியாபாரத்திற்கு சென்றிருக்கிறார் சிரியாவுக்கு. சிரியாவுக்கு போகும்போது மதீனாவை தாண்டி தான் போகணும். அப்படி தாண்டி போய்விட்டு திரும்ப மதீனா வழியாக தான் வர்றதுக்கு இருக்கிறாங்க. கிட்ட வந்து பார்க்கும்போது தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சாராங்க. இந்த படையை பிடிக்கிறது தான் முஸ்லிம்களுடைய படையுடைய நோக்கம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்துட்டான்னா அபு சுஃபியானை அங்கே தப்பிக்க வச்சுட்டு அபு சுஃபியானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மக்காவிலிருந்து ஒரு படை கிளம்பி வருது. அந்த படைக்கும் முஸ்லிம்களுடைய படைக்கும் சண்டை வந்துருச்சு. அதுதான் பத்ர் போர். மக்காவிலிருந்து கிளம்பி வந்தவங்க அபு சுஃபியானை காக்கிறதுக்காக வேண்டி கிளம்பி வந்தாங்க. மதீனாவிலிருந்து கிளம்பி போனவங்க அபு சுஃபியானை பிடிக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் டாட்டா காட்டிட்டு அபு சுஃபியான் மக்காவுக்கு வேறு வழியாக போயாச்சு. அபூஜஹல் இவங்க வந்தாச்சு. இங்கே முஸ்லிம்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன ஆகி போச்சுன்னா பத்ர் போர்க்களத்தில் அபு சுஃபியான் பிடிக்க போன இவங்க பத்ர் களத்தில் இல்லை, அதாவது அபு சுஃபியானை பிடிக்க போனவங்க பத்ர் களத்தில் அபூஜஹலை சந்திக்க வேண்டிய
ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுதான் பத்ர் போர். இப்போ அபு சுஃபியான் அப்போது தப்பி விட்டார். அப்போதே என்ன செய்யிட்டாரு? தப்பிட்டார். ஆயுள் கெட்டி அவருக்கு. சொல்லுவோம்ல, நம்ம யாராவது ஆயுசு உனக்கு 100 ரூபாய் அப்படிம்பாங்க. அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டான். இப்போ அபு சுஃபியானுக்கு அவர் இத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் அவருக்கு நல்ல ஆயுசு கட்டியாக இருந்திருக்கு. ஏன்னா அவரும் அங்கே மாட்டியிருந்தால் அவரும் கொல்லப்பட்டிருக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பமாச்சா. ரெண்டாவது இன்னொரு சந்தர்ப்பம் என்னவென்றால், ஹைபர் போர், ஹந்தக் போர். அந்த ஹந்தக் போரில் அபு சுஃபியான் தான் பெரிய படையோடு வந்திருக்கிறார். அப்போது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். இப்போ அபு சுஃபியான் அவர் தான் தலைமை தாங்கி வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழரை அழைத்து, நீ போய் வேவு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் நீ அங்கே போய் யாருக்கும் தெரிகிற மாதிரி நடந்துக்கிறார். போயிட்டு கமுக்கமாக எங்களோட செய்தியை கொண்டு வந்தாரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க போகிறாங்க. ஹுதைஃபத்துல் யமான் அல்லது அபு ஹுதைஃபாவா இருக்க வேண்டும். அவங்க போகிறாங்க. போனால் அபு சுஃபியான் நல்ல நெருப்பை கொளுத்தி அவர் அந்த சூட்டுக்காக வேண்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். நல்ல சூடு. அந்த வெளிச்சத்தில் இங்கிருந்து போகும்போது இந்த போனாங்களே இந்த நபித்தோழர், அவருக்கு ஒரு யோசனை வருது. நல்ல முதுகு வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்களே சொலவு மாதிரி இருக்கு. அம்பை வச்சு விட்டன்னு வைங்க, கரெக்டாக போய் சொறி விட ஆள் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுவார். எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. சோழி முடிய போகுது. அப்புறம்தான் ரசூலுல்லாஹ் சொன்னது அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. நீ அங்கே போய் நீ வந்திருக்கங்கிறத காட்டி கொடுத்துடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக போயிட்டு ரகசியமாக வரோன்னு சொன்னோடனே, ஆஹா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம திரும்பிடுவோம் அப்படின்னு திரும்பிட்டார். அபு சுஃபியானுக்கு இப்போதும் என்ன ஆயில் கட்டி தப்பிச்சிட்டார். இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய படையோடு வர்றாங்கங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன செய்கிறாங்கன்னா, சாயந்தர நேரம் அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம என்ன போய் பார்த்துட்டு வருவோம் அவங்க படையை. இருட்டு நேரம்தான், இரவு நேரம். வரும்பொழுது கூட ஹக்கீம் இப்னு ஹிஸாம், புதைல் இப்னு வரக்கா, அபு சுஃபியான் 3 பேரும் குறைஷியில் முக்கியமான தலைவர்கள் இவங்க. அப்படியே வந்தால் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல நிறைய அடுப்பாக எரியுது. அடுப்பு எரியுதுன்னா நிறைய பேர், சுமார் 10,000 கிட்ட. சரியான ஹதீஸில் இந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல. ஆனால் இன்றைக்கி பெரிய அளவில் பெரும் படையை அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு மதீனாவில் இருந்து. அவன் பெரும் கூட்டம் அங்கிருந்து வந்திருக்குது. அப்போ அதுக்கு தக்க சமையல் செய்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். பத்ரில் அவனும் பெரிய அளவில் 1000 பேர் வந்து ஒரு நாளைக்கு 9 ஒட்டகத்தை அறுத்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே ஒட்டகம் அறுத்ததெல்லாம் வரல, ஆனால் நிறைய அடுப்புலாம் எரியுது. அப்போ இந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. இது பனு அம்ரு அப்படிங்கிற அந்த கூட்டத்தார். அவங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அரஃபா அன்னைக்கு இந்த மாதிரி நெருப்பை மூட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் நிறைய, அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது, இல்லை திறந்த வெளியில் போட்டு எரிக்கிறது தானே. அப்போ இங்கேருந்து பார்த்தா நிறைய பேர் அடுப்பு எரிகிறது தெரியும். நம்ம ஊர்லலாம் கடந்த காலத்தில் இந்த நாடோடிகளாக வருவாங்க, குறவன் குறத்தி மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்தால் ஒரு இடத்துல பெரிய அளவில் டென்ட் போட்டு தங்கி அவங்க எல்லாருமே தனித்தனி பானை வச்சு சோறாக்குவாங்க. அது நமக்கே தெரியும். சரி, இந்த கூட்டம் வந்து தங்கியிருக்காங்க. அதை மாதிரி ரசூலுல்லாஹ் பெரும் படையாக வந்திருக்காங்க. அந்த 3 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்போ
இது அந்த கூட்டம் மாதிரி இல்லையே, இது பெரிய கூட்டமாகல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முஸ்லீம் காவலர்கள் ரசூலுல்லாஹ் ஆட்கள் அங்கங்கே நியமித்து வச்சுருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க. இந்த 3 பேரையும் பார்த்துட்டு வாங்க நீங்கள்லாம் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்து நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து விட்டாங்க. இந்த 3 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆள் இவங்களை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் தலைவர்கள். அந்த இடத்துலையே அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இனிமேல் நம்ம தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை, இனிமேல் நாம சத்தியத்தை ஏற்கிறது தான் வழி என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இவர் ரசூலுல்லாஹ் அப்பாஸ் இருக்காங்களே, நேற்று பார்த்தோமே பத்ரில் கைது செய்யப்பட்டவர், அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா அவர்கிட்ட சொல்கிறாங்க, அபு சுஃபியான் நீ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல நிறுத்தி வைங்க. ஏன் அந்த இடத்துல நிறுத்தி வைக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அந்த சந்தையில் நிறுத்தி வச்சிட்டோமாக்கும், அங்கேருந்து பெரிய முதலமைச்சர் கார் வருதுன்னா இங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன செய்யலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்துக்கிறலாம், நிறையா பார்த்துக்கிறலாம். இப்போ என்ன செய்கிறானுன்னா ஆளை துட்டு கொடுத்து தான் கூப்பிட்டு வர்றானுவோ, துட்டு கொடுத்து என்ன செய்கிறானுவா கூப்பிட்டு வர்றானுவோ, துட்டும் கொடுக்குறான் புட்டியும் கொடுக்குறான். கொடுத்துட்டு அங்கேருந்து அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு நல்ல பிரியாணி வேற தின்னுட்டு கிளம்பி போகிறானோ. அந்த மாதிரி இங்கே கூட்டம் பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்களா, அப்படிலாம் கிடையாது. இங்கே அபு சுஃபியான் வந்து நிர்பந்தமாக வந்து நிற்கிறார், நிற்கதியாக நிற்கிறார். அவன் பார்த்தா ஒரு படம் ஒன்று வருது. அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்தந்த அரபுகளில் வந்து பல கிளையார் இருப்பாங்க. நம்ம ஊரில் இந்த குடும்பங்கள் இருக்குது இல்லை, இது வந்து தெக்கடி வீட்டு குடும்பம் எல்லாம் சாப்பாடு பேரில் நிறைய இருக்கும், கருப்பட்டி வீட்டு குடும்பம், இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய பெரிய குடும்பங்கள், அதில் கிஃபார் குடும்பம் முதல்ல அந்த கிளையார் வர்றாங்க, அவங்க கொடியை வச்சுக்கிட்டு அப்படி வர்றாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்பாஸ் தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கிஃபார் கூட்டம், நான் அவங்களுக்கு எனக்கும் ஒரு சண்டையும் கிடையாதுப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. எத்தனை படம் நடத்தினவர், ஆள் அடங்கி பெட்டி பாம்பா போயிட்டார். அதுக்கடுத்து ஜுஹைனா கூட்டம், அதுக்கடுத்து சாதுபனு ஹுதைம் கூட்டம், அதுக்கடுத்து அப்படி அணியணியாக வருது. அதுக்கடுத்து அன்சாரிகள் கூட்டம். இது யாருப்பா, இதுதான் அன்சாரிகள். இவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம்லாம் கொடுத்து இப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவை நோக்கி வர்றாங்க, மக்காவை பிடிக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், வளர்ந்து கொஞ்சம் எல்லா சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளியும் என்ன செய்யணும், பிடிச்சிட்டு நீங்கள் மூழுது ஓதுற கோர்ஸ்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தணும். அந்த அளவுக்கு நம்மளே கவுந்து போனோன்னு வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நிறைய பள்ளிகள் இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்முடைய பிரச்சாரம் வேகம் எடுக்க வேண்டும். அப்போ அவ்வளவு கூட்டமும் அங்கிருந்து வந்து வரிசையாக நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்சாரிகளுடைய கூட்டம், அதில் சாதுபுன் உபாதா தலைவர். அவர் அபு சுஃபியானை பார்த்துட்டார், ஜோஷ் கிளம்பிருச்சு அவருக்கு. அபு சுஃபியான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது தான், காபாவிலே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதா இருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போனோடனே ஒரு பக்கம் அவருக்கு கலக்கம், இன்னொரு பக்கம் ஆஹா நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தோம், இந்த வெளியூர்காரனும் நம்மளை பார்த்து இன்னைக்கு போட்டு தள்ள போகிறோன்னு சொல்கிறானோட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. அல் யோமுல் மல்ஹமா, கொத்துக்கறி போடுறது தான் அப்படின்ட்டார், கைமா போடுறது தான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாப்புல. படப்படையாக வருது. அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன படையில் வர்றாங்க. அந்த படையை பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபு சுஃபியான் அவர்கிட்ட முறையிடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன சொல்கிறாரு கேட்டால், உங்கள் ஆள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்னைக்கு போட்டு வறுத்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, கைமா போடுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கதப சாது ரொம்ப தவறாக சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கு காபாவில்
காபாவில் துணி போர்த்தக்கூடிய நாள், நல்ல கண்ணியத்திற்குரிய நாள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வர்றாங்க. அப்படி உள்ளே வரும் பொழுது ஒரு கூட்டம் ரசூலுல்லாவை தாக்குறதுக்கு நிற்கிது. இது அபூ சுஃபியான் தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரல. அப்போ ரசூலுல்லாவை தாக்குறதுக்காக வேண்டி கூலிப்படை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ரசூலுல்லா அன்சாரியை கூப்பிடுங்கிறாங்க. அன்சாரிகள் வந்தாங்க. அடி தர்ம அடி கொடுத்தாச்சு. ஆளுக்கு ஆளு ஒரு சின்ன ஒரு படையை ரசூலுல்லா அங்கே யாரையும் தாக்குறதுக்காக வேண்டி வரல. ஆனால் அவனும் என்ன செய்திருக்கானுவா, ஒரு படையை திரட்டிட்டு வந்திருக்கும் போது ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரமாரியான விளையாட்டை அன்சாரிகள் விளையாடி தள்ளிட்டாங்க. இப்போ அபூ சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல வந்து சொல்கிறாங்க, உபீஹத் ஹதராவு குரைஷ், குரைஷில் உள்ள பெரும் தலைகள் எல்லாம் கருவறுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும் பெரும் தலைகள் எல்லாம் உருண்டு விட்டன. யார் சொல்கிறா? அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. இந்த அபூ சுஃபியான் யாரு? இவர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர்க்களத்தை இவர் தான் நடத்தினார். ஹந்தக்கு போரும் இவர் தான் காரணம். அஹ்ஸாப் போர் அப்படின்னு சொல்றது இவர். உஹது போரை பொறுத்தவரையில முஸ்லிம்களுக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது, டிராவில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பத்ர் போரில் முஸ்லிம்கள் எதிர் தரப்பில் 70 பேரை கொண்டாங்களா. உஹது போரில் காஃபிர்கள் முஸ்லிம்கள் தரப்பில் 70 பேரை கொண்டாங்க. அப்போ அந்த மாதிரி அதில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன உத்தரவுக்கு நபி தோழர்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. முதல்ல வெற்றியாக தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன கோளாறுனால அப்படியே திரும்பி போச்சு. எதிரிகள் உள்ள வந்து விளையாடிட்டாங்க. 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ அபூ சுஃபியான் வர்றார். அஃபீக்கும் முஹம்மது, அவர் கேட்கிறார், உங்கள முஹம்மது இருக்கிறாரா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க. அப்போ பதில் இல்லையா? உடனே அபூ சுஃபியான் ரெண்டாவது ஒரு கொஸ்டின், வஃபீக்கும் இப்னு அபி குஹாஃபா, அபூபக்கர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சாம் உட்காந்துக்கங்க அப்படின்ட்டாங்க. மூணாவது, ஒஃபீக்கும் உமர் இப்னுல் கத்தாப், உங்களில் கத்தாபுடைய மகன் உமர் இருக்கிறாரா அப்படிங்கிறாங்க. பதில் சொல்லாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால உமரும் பேசாம தான் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எல்லாரும் கொல்லப்பட்டாச்சு அப்படின்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியல. யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, உனக்கு சிம்ம சொப்பனம் காத்திருக்கிறது. யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்று பேசக்கூடாதுதான். ஆனால் இந்த இடத்துல பேசினதை ரசூலுல்லாஹ் ஆமோதிச்சுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? போர்க்களத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க, அங்கே தகவல் வந்துருச்சு, முஸ்லிம்களை நிதானம் இழந்துட்டாங்க. அப்போ அதனால முஸ்லிம்களும் நிதானம் இழந்துடக்கூடாது, இவருக்கும் சந்தோஷம் வந்துடக்கூடாது. யாருக்கு? அபூ சுஃபியானுக்கு. அப்போ அதனால எல்லாரும் உயிரோடு தான்ப்பா இருக்கிறோம். இன்னல்லதீன அதத்த, நீ பட்டியல் போட்டியா, அந்த ஆட்கள் எல்லாமே லஹ்யாவும், உயிரோடு தாண்டா இருக்கிறோம், என்ன செய்யற அப்படிங்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் அவர் பத்ர் போர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. அல்லாஹ்வே அதை சொல்றான். என்ன சொல்றான்னா, அதாவது இந்த போர்ல நீங்க தோத்துட்டீங்க, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. அப்ப அதனால சத்தியம்தான் வென்றது, அசத்தியம் தோல்வி விட்டுறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அபூஜஹிலும்
கிளம்பி வரும்போது காபாவுனுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு சொன்னா, நான் எங்களில் யாரு உனக்கு நெருக்கமானவங்க என்பதை நீ காட்டு, யாரு உனக்கு எதிரியோ அவங்கள கதையை முடிச்சிடும் அப்படின்னா. அவனும் சொல்லிட்டு வந்தான். யார் கதை முடிஞ்சு போச்சு? அபு சுஃபியான் அபுஜஹலுடைய கதை பத்ர்ல முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி இந்த போர்ல யார் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்க தான் சத்தியத்தில் இருக்காங்க அப்படின்னு பத்ர்ல சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான்ல. அதுக்கு மறுப்பு இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க என்னமோ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு பேசுனீங்களே, இப்ப பாருங்க, போருங்கிறது இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் 10 பேர் செத்தா அடுத்த தடவை இந்த பக்கம் 10 பேர் சாவான். அல்ல, நீங்க உண்மையில இருக்கிறதுனால வெற்றி அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. போர் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து ஓலு ஹுபுல், ஹுபுலுங்கிற தெய்வத்திற்கு ஜெய் ஜெய் அப்படிங்கிற, ஹுபுலுங்கிறத அவங்க ஒரு வணங்கக்கூடிய ஒரு தெய்வம், அதுக்கு தான் வெற்றி அப்படின்ன உடனே தன்னை சீண்டும் போது ரசூல்லா பொறுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் கை வைக்கும் போது ரசூல்லா கிளம்பிட்டான். பதில் சொல்லுங்க அப்படிங்கிறான். இவரு ஹுபுல் அப்படிங்கிறது அந்த சாமிக்கு தான் ஜெயம் ஜெயம் அப்படின்னு சொல்றியா? இவர் ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன் தான் கண்ணியமிக்கவன். நபி தோழர்கள் அப்படி சொல்றான். அடுக்கடுத்து அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். லனா உஸ்ஸா உலா உஸ்ஸாலக்கும், எங்களுக்கு தான் உஸ்ஸாங்கிற தெய்வம் இருக்கு. இவனை சொல்றானுல்ல, எங்களுக்கு தான் மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி இருக்காரு, எங்களுக்கு தான் ஹசன் ஹுசேன் இருக்கிறாப்லையே, எங்களுக்கு தான் பஞ்சா இருக்குது, எங்களுக்கு தான் கஞ்சா இருக்குது அப்படின்ட்டு இவனும் என்ன செய்யறானோ இன்னைக்கு சொல்றானுல்ல. அந்த மாதிரி அவருக்கு நல்ல என்ன, முஸ்லிம்கள் நிறைய ஆட்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, தை தைன்னு ஆடுறாரு. புரியுதா? லனா உஸ்ஸா உலா உஸ்ஸாலக்கும் அப்படின்னு ரசூலுல்லா பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும் அல்லாஹ்வுடைய தூதரே? இந்த மக்கள் கேட்குறாங்க, சொல்லுங்க, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மௌலானா, அல்லாஹ் எங்களுடைய எஜமான், லா மௌலாலக்கும், உங்களுக்கு அல்லாஹ் உங்களை கையில் விட்டு உங்களை கையொரு நிலையில விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அதை மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவர் தான் இப்போ எங்க வந்து ரசூல்லாட்ட சொல்றாரு, அன்றைக்கு உகதுல ஆடினார்ல, அவர் தான் இப்போ ரசூல்லாட்ட வந்து சொல்றாரு, உபீஹத்து கல்லராவு குரைஷ், குரைஷியலுடைய தலைவர்கள் எல்லாம் வேற இருக்கப்பட்டாங்க, போதும் அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவும் நிறுத்தியாச்சு. இப்போ அந்த சமயத்தில் அபு சுஃபியானுக்கெல்லாம் ரசூல்லா நல்ல கண்ணியம் கொடுத்தாங்க. இந்த நாளில் நான் யாரையும் தண்டிக்கிறதுக்கு இல்லை, மரியாதையாக தப்பிச்சு ஓடிருங்க, யார் யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு போறீங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு அப்ப இப்படின்னு சொல்லி சமாதானத்தின் பக்கம்தான் போறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் சேட்டை பண்ண உடனே அவங்கள தட்ட வேண்டிய விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்த உடனே அன்சாரி தோழர்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. அன்சாரி தோழர்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. அவங்க பேசுறாங்க, அம்மர் ரஜுலு ஃபகத அதரகத்துஹு ரகுபத்துன் ஃபி கரியத்திஹி. இந்த கருத்தில் இந்த ஆளுக்கு அப்படியே பேசுறாங்க, இந்த மனிதருக்கு ஊர் மேல பிரியம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஊர் மேல பிரியம் இருக்கு. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணீர் இல்லாத காட்டில் மக்கள் வசிஞ்சாங்க, எங்க ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா அப்படிமா. புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. அப்ப அப்படி சொன்ன உடனே
இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு வஹி மூலமாக வந்துருச்சு. இப்படி அன்சாரிகள் பேசிக்கிறாங்க அப்படின்ன உடனே ரசூலுல்லா அன்சாரிகளை கூப்பிட்டு இப்படிலாம் பேசுனீங்களா அப்படின்ன உடனே அன்சாரிகள் கதறி அழுகுறாங்க, கதறி அழுகுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஏன் இப்படி நாங்கள் ஏன் இப்படி சொன்னோம் தெரியுமா, உங்களை பிரிஞ்சிருவோமே நாங்கள் வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல சிங்கமாக கரிச்சிக்கிறாங்க. அல் மஹ்யா மஹ்யாக்கும், வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழுவேன். அல் மமாத் மமாத்துக்கும், சாவு என்றால் உங்களோடு தான் சாவேன். அதாவது அன்சாரிகள் தானே அரவணைச்சாங்க, ஆதரிச்சாங்க. எப்படி ஆதரிச்சாங்க? தங்களுடைய வீடுகளை கொடுத்து, 2-3 மனைவிமார்கள் இருந்தால் அந்த ஒரு மனைவிமாரை தலாக் சொல்லிய முஹாஜிரோட வாழுங்கன்னு சொல்லி, வியாபாரத்தில் பங்கு கொடுத்து, சொத்துல பங்கு கொடுத்து, அல்லாஹ் சட்டம் இறக்கிட்டான். சொத்துலாம் நீங்கள் பங்கு கொடுக்காதீங்க, உங்க வாப்பம்மாக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சட்டம் கொடுக்கக்கூடிய அளவில் இறக்கம், சட்டத்தை இறக்குன்ற அளவிற்கு என்ன செய்துட்டாங்க, சொத்துலாம் பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒற்றுமையாக இருந்த மக்கள். அவர் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களோடு தான் வாழுவேன், உங்களோடு தான் வீழ்வேன். ரெண்டாவது ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஹிஜ்ரத் செய்து போனவங்க அந்த ஊர்ல, சொந்த ஊர்ல வந்து இறக்கக்கூடாது. அதை ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க. ஏன் அப்பதான் ஹிஜ்ரத்துக்குள்ள கூலி கிடைக்கும். நம்ம இங்கிருந்து என்ன செய்துட்டோம், நம்மளை துரத்தி விட்டான்னு வைங்க, இங்கிருந்து மதுரைக்கு போயிட்டோம், மதுரைக்கு இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து போய்விட்டால் திரும்ப நம்ம ஊருக்கு வரக்கூடாது. சாவு எங்க இருக்கணும், மதுரையில தான் இருக்கணும். அப்படின்னா என்ன கிடைக்கும், ஹிஜ்ரத்துக்குள்ள கூலி கிடைக்கும். அதை பெரிய ஒரு நமக்கு துர்பாக்கியம் மாதிரி கருதிக்கிட்டு இருந்தான். மறுமையில சவாபு கிடைக்காதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால ரசூலுல்லாவுக்கு இந்த ஒரு பாயிண்டும் இருந்ததுனால அல்லாஹ்வுடைய கிருபையினால அவங்க நான் மதீனாவில் தான் இறப்பேன்னு சொன்னால் அதே மாதிரி மதீனாவில் தான் இன்சாங்க வந்து வஃபாத்தாகிறாங்க. இப்போ நபித்தோழர்கள் அன்சாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிவிட்டது. இப்போ என்ன செய்கிறாங்க, காபாவுக்குள்ளே போகிறாங்க. போய் நிறைய சிலைகளை வச்சுருந்தாங்க. அம்பை வச்சு குத்தி ஒவ்வொரு சாமியும் குப்புற விழ ஆரம்பிச்சிட்டாப்புல. புரியுதா? எல்லாத்தையும் 365 சிலைகளை வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு அங்கே பாங்கு சொல்லி தொழுகையை ஏற்படுத்தினது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்துட்டு இருக்கு, போய்கொண்டு இருக்கிறது. அப்போ ரமதான் மாதத்தில் பத்ர் போர் நடந்துச்சு, அது ஏகத்துவ எழுச்சியை காட்டுச்சு. அதே போல மக்கா வெற்றியும் எதை காட்டுகின்றது, ஏகத்துவத்தினுடைய எழுச்சியை காட்டுகின்றது. இதே ஈமானிய உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க. இவன் மோடி அவனும் ஜுஜுபி தான். அதுக்கடுத்து ஒரு இந்த இப்போ வால்போஸ்டர்லாம் விட்டுருந்தானோ அமித்ஷா, அவனுக்கு ஏதோ பதிலாட்டு இங்கே உள்ள ஒரு வில்லனை மாதிரி இருக்கான் ஒருத்தன். அவன் மண்டையும் அதுவும் பார்த்தா அவனை மாதிரி இருக்கானோ. அவன் இதை அவன் பேர் எனக்கு என்ன தெரியல. நமக்கு கடந்த காலத்தில் நம்பியார் அவங்கள பற்றி தான் தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் அந்த இப்போ உள்ள அந்த வில்லன்லாம் தெரியாது. அவன் ஃபோட்டோவை போட்டு வருக வருக அப்படின்னு சொல்லி போட்டவொன்னா அமித்ஷா கூட்டத்துக்கு பாஜகனுக்கு கிறுக்கு கிளம்பிருச்சு. புரியுதா? இப்போ இவன் எவனா இருந்தாலும் சரிதான், மோகன் பகவத் எவனா இருந்தாலும் சரிதான், நம்மள்கிட்ட ஈமான் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால எப்படி ரசூலுல்லாஹ் மக்காவை வென்றாங்களோ அதை மாதிரி நாமும் இந்தியாவில் மக்களை வெல்வோம். நாடு பிடிக்கிறதுலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஏகத்துவ கொள்கை அவர்களை என்ன செய்யும், வெற்றி கொள்ளும். நாம் அந்த கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கபரா போய் நிற்கக்கூடாது, முட்டிக்கு நிற்கக்கூடாது, சந்தன கூட எடுத்துக்கு நிற்கக்கூடாது. இந்த கூட்டம் பூரா இங்கே நிற்கிறானுவா, ஜமாத்துல் உலமா தலைவர்கள் இருந்து எல்லாருமே இறந்து போன ஆளு உயிரோடு இருக்கிற அப்படிங்கிறான்.
எப்படி வெற்றி கிடைக்கும்? அவர் உயிரோடு இருக்காரு, அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்டில் ஒரு ஆள் இறந்து போட்டா உட்காந்து பொம்பளை எல்லாம் அழுதுகிட்டு இருக்கா, போயிட்டீங்களா வாப்பா, போயிட்டீங்களே வாப்பா அப்படி. திடீர்னு எழுந்துச்சு உட்காந்துட்டோன்னு வைங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க, பேய் வந்துருச்சு அப்படின்னு. புரியுதா? அப்போ இப்படிலாம் அழுதுகிட்டு அவ என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா, இறந்து போறதுனால தான் அழுகுறான். கபூரில் போய் கொண்டு வச்சோன்னா எங்க அப்பா பெரிய ஆவுலியா, அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, அவர் வருவாரு, அவருக்கு கிழிப்பாரு, என்னடா பேச்சு. அப்ப அதனால நாம அந்த கொள்கையில அல்லாஹ் ஒருவன் தான் என்ற இந்த நம்பிக்கையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ரமலான்னா ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்டாங்களோ அந்த ரமலான், அதே மாதிரி எல்லா காலத்திலும் ரமலான் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஏகத்துவ எழுச்சியை நாம் பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக